வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கான சுக்கிர பேச்சு பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். மே 19ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் ரிஷப ராசியில பார்த்தீங்கன்னா பிரவேசித்திருக்கிறாரு. ஸோ அதனால இந்த சுக்கிரனுடைய தாக்கத்தினால மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுக்கு இந்த சுக்கிர பேச்சினுடைய தாக்கங்களானது சுப பலன்களை கொடுக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது அசுபமான பலன்களை ஏற்படுத்த இருக்கின்றதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இதனால் நிகழ இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிர பயிற்சியானது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வேத ஜோதிடத்தில் அசுரர்களினுடைய குருவாக கருதப்படுவர் தான் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செழிப்பு ஆகியவற்றினுடைய காரணி ஆவார். கிரகங்களில் சுக்கிரன் 30 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களினுடைய அதிபதி ஆவார். சுக்கிரன் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதோடு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அழகுடன் இருப்பார். இப்படிப்பட்ட சுக்கிரன் மே 19ஆம் தேதி தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்குள் நுழைந்திருக்கிறாரு. இந்த ரிஷபராசியில் சுக்கிரன் ஜூன் 12ஆம் தேதி வரை இருந்து இந்த மிதுன ராசியில் நுழைவார். சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது மீனராசியினுடைய 3வது வீட்டிற்கு சுக்கிரன் சென்றிருக்கிறாரு. இதனால இந்த ராசிக்காரர்கள் பணியிடங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வேலைகள் உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்றது தான் உங்களுக்கு சிறப்பானது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா சற்று கவனத்தை செலுத்த வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ அதனால் வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக செய்து கொள்வது நல்லது. அதேபோல் சற்று கவனமாக இருப்பதோடு உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். அதேபோல் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு வேண்டும். அதாவது நிதானங்களும் அவசியம். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா எதையும் நீங்கள் பேச வேண்டாம். இல்லாவிட்டால் உங்களுடைய பேச்சு உறவை முறிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவைகள் உண்டாகலாம். அதே போல் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சிகளும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனங்கள் தேவை. அதே போல கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல ஒரு தகவல் வரும். அதேபோல் வீண் மனசஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகளும் குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது. எதிலும் நிதானங்களும் உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியருடைய ஆதரவு கிடைத்தாலுமே சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். இந்த காலகட்டங்களில் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனங்கள் தேவை. அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். மேலுமே இந்த காலகட்டங்களில் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணங்களும் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
விரும்பிய பொருளை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பணவரவையும் நீங்கள் சேமிப்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழிகளும் உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. செலவுகள் கூடும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். பணவரவு தாராளமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு முதலியன நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாக முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவர். கணவன் மனைவிக்கிடையே பாசங்களும் மேலுங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ளவும். அவர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த குலதெய்வ பிரார்த்தனையை செலுத்தி முடிப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனாலுமே இதுவரை உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயங்கள் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்லவும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளங்களும் கூடும். லாபங்கள் கூடுதலாகவே இருக்கும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும். பற்று வரவுகள் சுமூகமாகவே பார்த்தீங்கன்னா நடைபெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசன்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதனால சிறிது சேமிக்கவும் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சியும் கொடுக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகளும் குறையும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உண்டாகும். அதனால் நன்மையும் உண்டாகும். உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மைகளும் உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். அதே போல என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டும் கிடைக்கலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானங்களும் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்தையே கொடுக்கும். அதேபோல் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன்களும் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் கலைத்துறையினருக்கு கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டிகளும் இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். மதிப்பும் மரியாதையும் சிறப்படையும். செல்வாக்கும் உங்களுக்கு ஓங்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குதூகலங்கள் ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பும் மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நற்பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயங்களும் ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலுமே அவற்றை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். அதேபோல தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் நீங்கள் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலுமே சிற்சில வாக்குவாதங்கள் உங்களுக்கு இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணித்து போவார்கள். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை வழங்கலாம். செல்வங்கள் சேரும். செயல்திறன்கள் கூடும். எதிர்பார்த்த காரியங்களும் வெற்றிகள் உண்டாகும்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.